ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்ஜிவிஆர் சமையல் சேனலுக்கு நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு போண்டா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 உருளைக்கிழங்கு 2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே நம்ம அதை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு செம்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மூடி வச்சிடலாம். 4 விசில் வந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அது நல்லா வெந்திருக்கும். அதோட தோல்லாம் உரிச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, லைட்டாக ஒரு கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடிப்படியாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை பொடிப்படியாக கட் பண்ணது அது கூட ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு தாளிச்சிக்கலாம். ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு தேவையான அளவு போட்டுட்டு அதை நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். அதை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ ஒரு மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு ஒரு கடல மாவு 1 கப் எடுத்துக்கோங்க, அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கோங்க, ஒரு பிஞ்ச் லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்பு 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கை எடுத்து அந்த மாவில் டிப் பண்ணி அப்படியே நல்லா ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி அப்படியே அதை நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா நம்மளோட ஈஸியான மசாலா உருளைக்கிழங்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். போண்டா, அந்த போண்டாவை டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான நம்மளோட மசாலா உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைங்களுக்கு கடையில் வாங்காமல் இதை ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுத்தா